إنك أنت العليم الحكيم إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد وصحبه أعظم في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وصحبه أعظم في علم الله صلاة دائمة بدوام ملك الله صل على سيدنا محمد. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. எங்கே படிக்கா இப்போ எங்கே படிக்கிறது இப்போ ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சமிஇஹிம் வலா அபுசாரிஹிம் ரிஷாவா அவங்களுடைய அறிவுகள் மீதும் செவிகளின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், முத்திரை வைத்து விட்டான். அவங்களுடைய பார்வைகள் மீது என்ன கிடக்குது, திரை கிடக்கிறது சொன்னோம்ல. அப்போ இது வந்து உண்மையான திரை கிடையாது. இது என்ன கிடையாது, உண்மையான திரை கிடையாது. உண்மையிலேயே முத்திரை போடுறதுங்கிறது என்ன இல்லை கிடையாது. இது ஒரு ஹையத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். என்ன செஞ்சிருவான், ஒரு ஹையத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். ஒரு ஹையத்தை என்ன செய்யறான், ஒரு ஹையத்தை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். முத்திரை என்றும் அந்த ஐயத்தை தான் என்ன இருக்கு, அந்த ஐயத்தை தான் முத்திரை என்றும் விளங்குதல் கேட்டேன், திரை என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம்ல. ஒரு ஐயத்தை தான் அல்லாஹ் ஏற்படுத்துறான். உண்மையிலேயே முத்திரை போடுறதும் கிடையாது, உண்மையிலேயே என்ன கிடையாது, திரை போடுவது என்பதும் இல்லை தம்பி. உண்மையிலேயே முத்திரை வைக்கிறது இல்லை, உண்மையிலேயே என்ன இல்லை, திரை போடுறதுங்கிறான் இல்லை. ஒரு ஐயத்தை, ஒரு அமைப்பை ஏற்படுத்துவான். அந்த ஐயத்தை என்ன செய்யும்னா, அவன் ஈமான் கொள்வதை தடுக்கும், நல்லமல்கள் செய்வதை என்ன செய்யும், தடுக்கும், பாவங்கள் செய்வதை தூண்டும், தப்பு தண்டாக்களில் ஈடுபடுவதை என்ன செய்யும், அவனை தூண்டி விட்டுரும்பா. அது உனக்கு இயற்கையாகவே ஆக்கிவிடும். மர்ரீனுகும் அவர்களை பழக்கமாக்கிடும். பாவங்கள் செய்வதை என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு அந்த ஐயத்தை பழக்கமாக்கி விட்டுரும். எடுத்தனே அப்படி நம்ம சொன்னோம். இதைத்தான் இந்த ஐயத்தை தான் இக்குசாங்கிறான், ஒரு இடத்துல இகுஃபாலுங்கிறான், இன்னொரு இடத்துல என்ன செய்யறான் சொல்லுப்பா, இக்குசாங்கிறான், இகுஃபாலுங்கிறான், தபஐங்கிறான், முத்திரை வைக்கிறது. இந்த ஒரே இதைத்தான் பல அமைப்புகள் என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எடுத்தனப்பா வகது உப்பிர, அது என்ன படிக்கணும், வகது உப்பிர அன் இஹ்தாசி ஹாதிஹில் ஹைஅத்தி, இந்த ஹைஅத்தை உண்டு பண்ணுவதை தொட்டும் வாசகமிடப்பட்டிருக்கிறது. பி தபஇ, தபஇ என்று வாசகமிடப்பட்டிருக்கு. உன் தள்ளி வா சொல்லுப்பா. வபில் இக்ஃபால், இக்ஃபால் என்று வாசகமிடப்பட்டிருக்கிறது. வபில் இக்ஸா, உன் தள்ளி வரணும். இக்ஸா என்று வாசகமிடப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல. பாரு, வகது உப்பிர வகது உப்பிர அன் இஹ்தாசி ஹாதிஹில் ஹைஅத்தி. இப்போ முத்திரை வைக்கிறது, திரை போடுறது என்ன அர்த்தம், ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருந்தான்னு சொல்கிறோம். இந்த ஐயத்தை ஏற்படுத்துவதை தொட்டும் வாசகமிடப்பட்டிருக்கிறது. பி தபஇ, எப்படி தபஇ என்று வாசகமிடப்பட்டிருக்கிறது. ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே என்ன சொல்லு, உலைக்கல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வ சம்இஹிம் வ அப்சாரிஹிம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே தபஇ என்று வாசகமிடப்பட்டிருக்கிறது. உலைக்கல்லதீன அவர்கள் தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் உடைய அறிவுகள் மீது முத்திரை வைத்து விட்டானே, செவிகள் மீது முத்திரை வைத்து விட்டானே, அபுசாரியுடைய பார்வைகள் மீது முத்திரை வைத்து விட்டானே, அல்லாஹ் அவர்களுக்கு முத்திரை வைத்து விட்டானே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். தபஐங்கிறான், என்ன சொல்றான், தபஐங்கிறான். எழுதுனப்பா வபில் இக்ஃபால், இக்ஃபால் என்றும் இந்த ஐயத்தை தொட்டு வாசமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஐயத்துக்கு எப்படி வாசமிடப்படுது, இக்ஃபால் என்றும் வாசமிடப்படுகிறது. கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே எப்படி, வலா துத்திஇ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்முடைய உபதேசத்தை விட்டும் யாருடைய கல்பை நாம் உரையிட்டு விட்டோமோ, திரையிட்டு விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் வழிபடாதீங்க. சிலர்களுக்கு அவங்க அறிவுகளுக்கு திரை போடப்பட்டுருச்சு, உரையில் போட்டோம், உரைக்குள்ளே கிடக்கு, உரைக்குள்ளே கிடந்தா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, திரைக்குள்ளே கிடந்தா மறைச்சி வச்சிடுறது. வலா துத்தி மன் அகஃபல்னா கல்பகு, யாருடைய கல்பை நாம் உரையிட்டு விட்டோமோ, அந்த திக்ரினா நம்முடைய உபதேசத்தை விட்டும் திரையிட்டு விட்டோமோ, உரையிட்டு விட்டோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செஞ்சாதீங்க நபியே, நீங்கள் வழிபடாதீங்கிறான்ல. அகுபல் நாங்கிறான், உரையிட்டு விட்டோம், திரையிட்டு விட்டோம்,
அவங்களுடைய கல்புகளில் அவங்களுக்கு நீங்கள் வழிபடாதீங்கிறான்ல, அதை கொண்டு நோக்கும். உர போடுறது திற போடுறது அர்த்தம் இல்லை, ஒரு ஐயத்தை ஏற்படுத்துறது தான் அர்த்தம். என்ன அர்த்தம் தான்? அந்த ஐயத்தை ஏற்படுத்த என்ன செய்யாது, அது சிந்திக்காது, விளங்காது. ஒபில் இக்ஸா, இக்ஸா என்பதை கொண்டும் இதை தொட்டு தான், அந்த ஐயத்தை தொட்டு தான் வாசமிடப்பட்டிருக்கிறது. ஃபி கௌலி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே என்ன சொல்லு, வஜால்னா குலூபஹும், அவனுடைய உள்ளங்களை காசியத்தின் இறுகி போய்விட்டதா ஆயிட்டோங்க. அவன் கல்வி இறுகிடுச்சு, அவன் கல்வி என்னச்சு கல்லா போயிடுச்சு, அவன் கல்வி என்னச்சிருச்சே கல்லா போயிடுச்சு, இறுகி போயிடுச்சுங்கிறான். இறுகி போயிடுச்சுன்னா என்ன, ஒரு ஐயத்தை ஏற்படுத்தினான்னு அர்த்தம். இந்த ஐயத்தை ஏற்படுத்துறது தான் என்ன செய்யறான், இறுகி போச்சுங்கிறான். காசியாங்கிறான், இஃபாலுங்கிறான், தபங்கிறான், எல்லாம் ஏதுமானா ஒரேமானா அந்த ஐயத்தை ஏற்படுத்துறது தான். ஒரு அமைப்பை ஏற்படுத்துவான், சிந்திக்காது, பார்க்காது, புரியாது, விளங்காது, கேட்காது. விளங்குதப்பா? மனசிலாவுதா? இதான் விளங்குதப்பா? வபில் இக்ஸா என்றும் வாசமிடப்பட்டிருக்கிறது. ஃபி கௌலி தஆலா வஜால்னா குலூபஹும் காசியா, அவனுடைய உள்ளங்களை இறுகி போய்விட்டதா ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே, இக்ஸா என்பதை கொண்டு வாசமிடப்பட்டிருப்பதும் வாசமிடப்படுவதை கொண்டும் இதைத்தான் நாடப்பட்டிருக்கிறது. ரைட்டுதானப்பா? வகது உப்பிர அந்த ஏதாசி ஹாதியில் ஐயத்தி, இந்த ஐயத்தை ஏற்படுத்துவதை தொண்டுதான் தபை என்றும் இஃபால் என்றும் இக்ஸா என்றும் வாசமிடப்பட்டிருக்கிறது. ரைட்டுதானப்பா? அர்த்தம் வைக்கிறது இதை விளங்குதான? வைய இந்த ஐயத்தாகிறது. சரி, அடுத்து தம்பி, இந்த ஐயத்து இருக்குத, உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் நடக்குது. இவனுடைய சேட்டையினால் அல்லாஹ் முத்திர வச்சாலும் திரை போட்டாலும், ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு தானே உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாவே முத்திர வச்சுட்டான்னு சொல்லியாச்சு. இவன் காரணத்தினால தான் முத்திர வச்சான். முத்திர வைக்கிறதுக்கு காரணம், திரை போடுறதுக்கு காரணம் யாருப்பா? இவன் தான் காரணம். சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புறான்னா அவன் நல்ல ஒழுங்காக நடந்தாங்கிறதுனால தான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு அனுப்புகிறான்னா காரணம் என்ன? அவன் ஒழுங்காக நடக்கலைங்கிறதுனால. அவனால தான். அம்மா ரப்புக்கு பி லல்லாமில் லபீத், அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்ய மாட்டான், அநியாயமெல்லாம் செய்ய மாட்டான். நம்ம செஞ்சு சேட்டையினால் தண்டனை, நம்ம ஒழுங்காக நடந்துட்டோங்கிறதுனால நம்மளுக்கு கூலியை தர்றான். எடுத்துருப்பா. அதான் சொல்கிறாங்க, வைய இந்த அமைப்பு, இந்த ஐயத்து மின் ஐத்து இன்னல் மும்கினாத்தில், உலகத்தில் உள்ளவைகள், அசர்ரியாது அனைத்துமே, உலகத்தில் உள்ள அனைத்துமே, மும்கினாத்துனா உலகத்தில் நடைபெறக்கூடியவைகள்னா அர்த்தம். இப்பா உலகத்தில் நடைபெறக்கூடியவைகள் எல்லாம் அசர்ரியானுடைய முழுமையை கொண்டு உலகத்தில் நடைபெறக்கூடியவைகள் முசினிதத்துன் இலல்லாஹி தஆலா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம்தான் சேர்க்கப்படும். வாக்கியத்துன் பி குதிரத்திஹி, அவனுடைய வல்லமையை கொண்டுதான் நடக்கும் என்ற விதத்தில். தம்பி, உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்துமே முசினிதத்துன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம்தான் சேர்க்கப்படும். வாக்கியத்துன் பி குதிரத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை கொண்டுதான் என்ன செய்யும், நிகழும் என்ற காரணத்தினால் உசினிதத்து, இந்த ஐயத்தை இணைக்கப்பட்டு விட்டது. இலையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணைக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் தானப்பா அந்த ஐயத்தை ஏற்படுத்தினான்னு வருது. கதமல்லா அலா குலூபிஹிம்னா, அவருடைய கல்புகளிலேயும் செவிகளிலேயும் அல்லாஹ் தானே அந்த ஐயத்தை ஏற்படுத்துகிறான். அவன் தானே திரை போடுறான்னு வருது. விழுந்தர் கேட்டேன், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் நடக்குதுனால அவனை பக்கம் நினைச்சாச்சு. ஆனால் காரணம் யார் தான்? இவன் தான். ரைட்டா? இப்போ மின் ஐசு இன்னஹா முசப்பபத்துன், இவைகளெல்லாம் முசப்பபாக இருக்கிறது என்ற காரணத்தினால், இவைகள்லாம் முத்திரையிடப்பட்டது, திரையிடப்பட்டதெல்லாம் முசப்பபு. மின் ஐதி இன்னஹா முசப்பபத்துன், அது முசப்பபு என்ற காரணத்தினால். விளங்குதா? எதனாலும் முசப்பபாச்சு? மிம்மா இக்தரஃபூஹு, அவர்கள் செய்த ஒன்றின் காரணத்தினால். ஏப்பா திரை போடுறதுக்கு காரணம் யாருதான்? அவன் தான். இக்தரஃபூஹுனா இக்தஸபூஹு எழுதிக்கங்க. மிம்மா இக்தரஃபூஹுனால் இக்தஸபூஹுன்னு அர்த்தம். மின் ஐசி இன்னஹா முசப்பபத்துன், அது முசப்பபாக இருக்கிறது. மிம்மா இக்தரஃபூ, அவர்கள் செய்த ஒன்றின் காரணத்தினால். மிம்மா இக்தரஃபூன்னு என்னங்க அர்த்தம்? அவர்கள் செய்த ஒன்றின் காரணத்தினால் முசப்பபாக இருக்கிறது என்ற விதத்தில். பிதலீலி கௌலி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் ஆதாரத்தை கொண்டு. பிதலீலி கௌலி தஆலா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் ஆதாரத்தை கொண்டு.
என்ன சொல்றான்? பல் தப அல்லாஹு அலைஹா, அந்த கல்புகள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்தான். பி குஃப்ரிஹிம், அவனுடைய குஃப்ரின் காரணத்தால தான் முத்திரை வச்சான். அவன் காபிரா இருக்கிறனால தான் நீ இருந்து சொல்ல குஃப்ராவே காபிராவே இருன்னு முத்திரை வச்சுட்டான். விளங்குதுப்பா? அவனுடைய குஃப்ரின் காரணத்தினால்தான் அந்த அறிவுகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு முத்திரை வைத்தான். கௌலி தாலா, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லின ஆதாரத்தை கொண்டு, ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا, அவர்கள் ஈமான் கொண்டு, சும்ம கஃபரு, அவர்கள் நிராகரித்தார்கள் என்ற காரணத்தினால், துபியா அலா குலூபிஹிம், அவனுடைய உள்ளங்கள் மீது முத்திரை வைக்கப்பட்டு விட்டது. ஏவா ஈமான் கொண்டு ஒரு கூட்டம் கொடுத்துட்டானா? விளங்குதார் கேட்டேன். அப்படின்னு ஆசிபின் வாயில் மாதிரி, ஆசிபின் வாயில் இஸ்லாத்துக்கு வந்து காபிரானானா, பெரிய பணக்காரன். விளங்குதா? ஈமான் கொண்டு அவர்கள் நிராகரித்தார்கள் என்ற காரணத்தினால் துபியா அலா குலுவியுடைய அறிவுகள் மீது முத்திரை வைக்கப்பட்டு விட்டது என்ற சொல் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லின் ஆதாரத்தை கொண்டும், அவர்கள் செய்த ஒன்றின் காரணத்தினால் அது முசப்பபு என்ற விதத்தில் வரதத்தில் ஆயத்து. இதான் ஜவாபு. விளங்குதப்பா? வரதத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து வந்திருக்கிறது நாயத்தன் அலையும், அவர்கள் மீது அறிவிப்பு செய்கின்ற நிலைமையிலே வந்திருக்கிறது, அவர்கள் மீது சாவுமணி அடிக்கின்ற நிலைமையிலே வந்திருக்கிறது. நானாலே என்ன அர்த்தம்? மரண அறிவிப்பு செஞ்சான்னு அர்த்தம். ஏடப்பா? வரதத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து வந்திருக்கிறது நாயத்தன் அலையும் ஷனாத்த சிவத்தியும், அவங்களுடைய கெட்ட தன்மையை அவர்கள் மீது உணர்த்தக்கூடியதாக வந்திருக்கிறது. அவங்களுடைய கெட்ட தன்மையை அவர்கள் மீது உணர்த்தக்கூடியதாக வந்திருக்கிறது. ஒகாமத்த ஆக்கிபத்தியும், அவங்களுடைய மோசமான முடிவையும் உணர்த்தக்கூடியதாக வந்திருக்கிறது. விளங்குதா? வகாமத்த ஆக்கிபத்தியும் என்னதுங்க? அவங்களுடைய மோசமான முடிவை உணர்த்தக்கூடியதாகவும் என்ன செஞ்சிருக்கிறது? இந்த ஆயத்து வந்திருக்கிறது. அவங்களுக்கு நல்ல முடிவு கிடையாது. சரி, இப்போ இந்த கத்தமல்லா வலா குலுபியும் வலா சமீஹிம் வலா அபுசாரியும் ரிஷாவாங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்திரை வச்சான். அறிவுகள்லையும் செவிகள்லையும் பார்வையில் திரை போட்டான். கேட்டேன், ஆனால் ஒரு ஐயத்தை ஏற்படுத்தினா அவன் தான் அந்த வேலையை செஞ்சான். இது அல்லாங்கிறது கத்தமுக்கு வந்து இருக்குது ஹக்கீகத்து பாயில், ஹக்கீகத்து அக்கலியா. விளங்குதா? அல்லாஹ் தான் அந்த வேலையை செஞ்சான் அவனின் காரணத்தினால். அவன் ஒழுங்கா இல்லாதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்திரை வச்சுட்டான். அப்படிதானப்பா? அவன் ஒழுங்கா இல்லாதனால திரை போட்டுக்கான். அந்த வேலையை செஞ்சது யாரு தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு, இவனுடைய காரணத்தினால் செஞ்சான் அந்த வேலையை. அப்போ இந்த ஃபாயில் ஹக்கீகத்து அக்கலியா தான். இந்த ஃபாயில் என்னது தான்? ஹக்கீகத்து ஃபாயில் தான், மஜாஸ்லாம் கிடையாது. ஆனால் முஅத்தஸிலாக்கள் இதில் தடுமாறிக்கிட்டு இருக்கான், அவங்க நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மஜாஸுங்கிறான். கேட்டேன், அதுக்கு ஒரு 7 வகையான முறையில் தடுமாறி பதில் சொல்கிறாங்க. கத்தமல்லாஹு வலா குலூபிஹிம் வலா சமீஹிம் வலா அபுசாரிம் ரிஷாவாவை 7 வகையான முறையில் தடுமாறி என்ன செய்கிறாங்க? அவங்க உளறிக்கிட்டு நிற்கிறானுவோ. அது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாரு. வதுத்தரபத்தில் அப்படிதான பாருங்க, வதுத்தரபல் முஅத்தஸிலத்து ஃபீஹி கத்தமல்லாஹு வலா குலூபிஹிம் வலா சமீஹிம் வலா அபுசாரிம் ரிஷாவா என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே முஅத்தஸிலாக்கள் தடுமாறி விட்டார்கள். இத்திராப் செய்தாங்க, தடுமாறுறாங்க, ஒரு நிலையாக இருந்து பேசலை. விளங்குதப்பா? பதக்கரு உஜூகமின தேவியிலி, தேவியிலிருந்து பல வகையான முறைகளை சொல்கிறாங்க. அல்லாஹ் முத்திரை வச்சான், திரை போட்டோம்னா என்ன ஒரு நிலையில் நிற்க மாட்டாங்க. என்ன செய்கிறான்? பல வகையான தேவியல்கள் செய்கிறாங்க. பதக்கரு சொல்லுப்பா, பதக்கரு உஜூகமின தேவியிலி, தேவியிலிருந்து பல வகையான முறைகளை என்ன செய்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க. அல்லவ்வலு எப்பா முதல் 7 வகையான முறையில் தடுமாறுறான். அது ஒன்றா கொண்டு வராங்க பாரு. அல்லவ்வலு முந்தினது எப்பா அன்னல் கௌமை, இந்த காபிர்கள் லம்மா அஹ்ரது அனில் ஹக்கி, சத்தியத்தை விட்டும் புறக்கணித்து விட்ட போது, சத்தியத்தை விட்டும் புறக்கணித்து விட்ட போது, வத்த மக்கன தாலிக்கு ஃபி குலூபிஹிம், அவனுடைய கல்புகளிலே அந்த சத்தியத்தை புறக்கணிப்பது இடம் பிடித்து விட்ட போது, வத்த மக்கன் என்னங்கிறதான் இடம் பிடித்து விட்ட போது. அர்த்தம் தானே? எப்படி? அவ்வளவு 7 தேவில் செய்கிறாங்க. அதில் முதல் அன்னல் கௌம், இந்த கூட்டம், லம்மா அஹ்ரது அனில் ஹக்கி, இந்த காபிர்கள் சத்தியத்தை புறக்கணித்து விட்ட போது, மற்ற மக்கன தாதிக்க, அந்த ஹக்கை ஏறாது செய்வது இடம் பிடித்து விட்ட போது, ஃபி குலூபிஹிம், அவனுடைய கல்புகளில் இடம் பிடித்து விட்ட போது. எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருச்சு? அத்தா சாரக்க தபியத்தி லவ், அவர்களுக்கு இயற்கையாக ஆகின்ற அளவுக்கு, அவங்களுக்கு தபியத்தாக ஆகின்ற அளவுக்கு, அவங்களுக்கு
தபியத்தை அவங்களுக்கு ஏற்க மாதிரி ஆகின்ற அளவுக்கு எழுதுனப்பா. அத்தா சாரக்க தபியத்தி லகும், அவர்களுக்கு தபியத்தாக ஆகின்ற அளவுக்கு அவனுடைய கல்புகளிலே அந்த சத்தியத்தை யாராவது செய்வது இடம் பிடித்து விட்ட போது ஷப்பகபில் வஸ்பில் குலுக்கி மஜிபூலி அலிஹி, எதன் மீது இந்த கல்வி இயற்கையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிச்சிட்டான். அவனுக்கு அக்கை யாரால் செய்கிறான், யாரால் செய்து கல்வியில் பதிஞ்சும் போயிடுச்சு. அந்த பதிஞ்சு போனதை எதில் அந்த கல்வி இயற்கையாக்கப்பட்டிருக்கிறதோ அதை உதாரணம் காட்டி சொல்கிறான். முத்திரை போடப்பட்டிருக்கு, திரை போடப்பட்டிருக்குன்னு உதாரணம் காட்டுறான். தஷ்பீ செய்கிறான், மஜாஸுங்கிறாங்க. விளங்குதான்னு கேட்டேன். தஷ்பீ செய்கிறான் ஏங்கிறாங்க. எடுத்தானப்பா யாரு? முஅத்தஸிலாக்கள். அஸ்ஸானி 2வது. விளங்குதா? 7 தவியில் அதில் 2வது அன்னல் முராத பிஹி, அல்லாஹ் முத்திரை வச்சுட்டான் திரை போட்டுட்டான்னா என்ன அர்த்தம் தம்பி? அன்னல் முராத பிஹி, இதை கொண்டு நோக்க தம்சீலு ஹாலி குலூபிஹிம், அவனுடைய கல்வின் நிலையை உதாரணம் காட்டுவதா இருக்கும். பி குலூபில் பஹாயிமி, மிருகங்களின் கல்வியை கொண்டு உதாரணம் காட்டுவதார். எதை கொண்டு? மிருகங்களுடைய கல்விகளை கொண்டு உதாரணம் காட்டுவதார். மிருகம் கல்வி தான் விளங்காது. மிருகம் ஏதாவது விளங்குமா, புரியுமா? விளங்காரு கேட்டேன். அதை மாதிரி இவங்க கல்வும் புரிய மாட்டேங்க, மிருகத்தினுடைய கல்வி மாதிரி இருக்கின்றது. எழுதுனப்பா. அஸ்ஸானி 2வது அன்னல் முராத பிஹி, இந்த முத்திரை வச்சுட்டான் திரை போட்டுட்டான் என்பதை கொண்டு நோக்கம் தம்சீலு ஹாலி குலூபிஹிம், அவனுடைய கல்வி நிலையை உதாரணம் காட்டுவதா இருக்கும். பி குலூபில் பஹாயிமி, மிருகங்களின் கல்புகளை கொண்டு உதாரணம் காட்டுவதா இருக்கும். அல்லத்தி ஹலக்க அல்லாஹு தஆலா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களுடைய கல்புகளை படைத்திருக்கிறான். காலியத்தனில் ஃபித்தனி, சிந்திப்பதை விட்டும் காலியாக இருக்கிற நிலைமையிலே படைத்திருக்கிறான். அப்படி தானேங்க? மிருகங்கள்லாம் சிந்திக்கவா செய்யும்? இது அடுத்த நூட்டு நிலமாச்சே, இது அடுத்த நூட்டு வயலாச்சே, போகலாமா சாப்பிடலாமான்னு தெரியுமா? எங்கேனாலும் பூந்துடும் ஆடு. அப்படி தானே? கதவு திறந்து கிடந்துச்சுன்னா உள்ளே என்ன செஞ்சிடும்? பூந்துடும். அப்படி தானே? வீட்டில் கதவு திறந்து கிடந்து நாய் வீட்டில் வந்து இருக்கிறத தின்னுட்டு போயிடும். அப்படி தானே? பால் நீ காய்ச்சி வச்சிருந்தீங்கன்னா பூனை வந்து குடிச்சிட்டு போயிடும். அப்படி தானே? நீ தான் பத்திரமா பூட்டி வைக்கணும். இது அடுத்து விட்டு பாலாச்சே நம்ம குடிக்கக்கூடாதுன்னு அந்த பூனைக்கு தெரியுமாங்க? அதெல்லாம் தெரியாது. ரைட்டா? இதை கேளுடா. விளங்குதப்பா? அப்போ இவங்களுடைய கல்புகளை மிருகங்களுடைய கல்புகளை கொண்டு அல்லாஹ் ஒப்பிட்டிருக்கான், உதாரணம் காட்டுறான். அல்லத்தி ஹலக்க அல்லாஹு தஆலா, அல்லாஹ் அந்த மிருகங்களுடைய கல்புகளை படைத்திருக்கிறான். காலியத்தன் ஃபித்தன், சிந்திப்பதை விட்டும் காலியாக இருக்கின்ற நிலைமையில் விளங்குதப்பா படைத்திருக்கிறானே. அத்தை மிருகங்களுடைய கல்புகளை கொண்டு இவனுடைய கல்வி நிலையை உதாரணம் காட்டுகிறான். எழுதுனப்பா. அல்லது அவ் குலூபிஹிம், அவ் குலூபின் முகத்தரின், ஏற்படுத்தப்பட்ட கல்புகளை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். இருக்காது இல்லாத இருக்கிற மாதிரி ஆக்குது. முகத்தர்னாலே அப்படி தான் அர்த்தமா. எங்க நீங்க சொல்லுவா முகத்தர் என்றால் என்ன? மஹதூமுன் பில் லெஃப்லி வ முராதும் பில் மஅனா, லெஃப்ல இருக்காது, மானாவில் நடப்படும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு தரிப்பட்டதா இருக்குன்னு சொல்றோம்லப்பா. தரிப்பட்டதுங்க ஏதாவது இருக்கா? அந்த இல்லாவுடைய ஜார் மஜ்ரூருடைய முத்தலுக்கு தானே இருக்கு கபரு. அப்போ அது லெஃப்ல இருக்காது, ஆனால் தக்தீரில் அது இருக்கும். தக்தீர்னாலே மஅதூமுன் பில் லெஃப்லி வ முராதும் பில் மஅனா, லெஃப்தில் இருக்காது, மானாவில் நடப்படும். ரைட் தானேப்பா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு கல்வி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிடறது? ஏற்படுத்திக்கிறது தான். அவ் குலூபின், இல்லாத ஒன்றை ஏற்படுத்துறது. பா அப்படி உத்தர வச்ச மாதிரி ஏற்படுத்துறது. அவ் குலூபின் முகத்தரின், ஏற்படுத்தப்படக்கூடிய கல்விகளை கொண்டு உதாரணம் காட்டுவதா இருக்கும். கஸம் அல்லாஹு அலைஹா, அல்லாஹ் அந்த கல்புகள் மீது முத்திரை வச்சுட்டானே, அந்த கல்புகள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்திரை வச்சுட்டானே, அப்படிப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட கல்புகளை கொண்டு உதாரணம் காட்டுவதா இருக்கும். இல்லாத ஒன்றை ஏற்படுத்துறது. இல்லாத ஒன்றை என்ன செய்யறது? ஏற்படுத்தி சொல்றது. அப்படி இல்லாத ஒன்றை ஏற்படுத்தி சொல்றதுனா இருக்கானா? இருக்கு. ஒரு மூத்தா போயிட்டான்னா சாலபிகள் வாதியும் வாங்கலாம். காற்றாற்று வெள்ளம் அவனை கொண்டு போய் விட்டது. வெள்ளமெல்லாம் அவனை கொண்டு போகல. ஒரு பெரிய கூட்டம் கும்பலாக கொரோனாவில் இருக்கு, இது மாதிரி பெரிய வித காலராவில் மூத்தாயிட்டா எப்படி சொல்லுவாங்களாம்? சாலபிகள் வாதி. காற்றாற்று வெள்ளம் அவனை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு போயிடுச்சிங்குவாங்க. கொரோனா அடிச்சுட்டு போயிடுச்சிங்க. இப்போ அப்படிதானே? நம்ம ஒருத்தனை காணலைன்னா
டைனோசர் உன்னை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப நாளாக ஒருத்தனை காணலை என்ன சொல்கிறதா அந்த காலத்தில். தாரத்திபியில் அன்கா, அன்கான்னா டைனோசர். டைனோசர் அவனை என்ன செஞ்சிருச்சு, ஒரு டைனோசர்னு ஒரு பறவை எரிஞ்சாம்பா அன்கான்னு, அது ஆளுகளை தூக்கிட்டு போயிடும். தஆ நபியும் மினல் அன்பியா, நபிமார்கள் ஒரு நபி துவா செஞ்சாங்க, எல்லாம் ஆளுகளை தூக்கிட்டு போய் எல்லாம் இந்த டைனோசரை இல்லாமல் ஆக்கிறேன்னு. உடனே எல்லாம் அழிச்சிட்டான் அந்த இனத்தையே. அப்போ ஒருத்தனை காணலைன்னா தாரத்திபியில் அன்கான்னு சொல்லுவாங்களாம். பெரிய மரணங்கள் ஏற்பட்டுருச்சு என்ன சொல்லுவாங்களாம், சாலபிகள் வாதி, காற்றாற்று வெள்ளம் என்ன செஞ்சிருச்சு, அவனை கொண்டு போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு, கொரோனா கொண்டு போயிடுச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கு. சுனாமி திடீர்னு ஏற்படுதுல்லப்பா, சுனாமியில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கல்ல. விளங்குதா, இங்கே வா. அப்போ இல்லாத ஒன்றை ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வியின் மீது உதாரணம் காட்டுவது. ஹத்தமல்லாஹு அலைஹி, அந்த கல்வியின் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டானே, அப்படிப்பட்ட ஏற்படுத்தப்படக்கூடிய கல்வை கொண்டு உதாரணம் காட்டுவது. இல்லாத ஏற்படுத்தலாமான்னா இருக்கு அதுக்கு உதாரணம். நதி இருக்குவதற்கு உதாரணம் சாலபிகள் வாதி, காற்றாற்று வெள்ளம் உன்னை கொண்டு போயிடுச்சு, மூத்தாயிட்டான்னா அவனுக்கு காத்தாட்டு திடீர்னு ஒரு பெரிய மூத்து ஏற்பட்டுருச்சு, ஏகப்பட்ட ஆள் போயிட்டாங்க, காலராவில், சுனாமியில், கொரோனாவில் காற்றாற்று வெள்ளம் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வெள்ளம் வந்துலாம் அடிச்சுட்டு போகல, சுனாமியில் போயிட்டான், கொரோனாவில் போயிட்டான், காலராவில் போயிட்டான், ஆனால் காற்றாற்று வெள்ளம் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். திடீர் மரணங்கள் ஏற்பட்டான். தாரத்திபிகள் அன்கா, டைனோசர் அவனை தூக்கிட்டு பறந்துருச்சுன்னு சொல்லுவாங்களாம். எப்போ இதா தாளத்திபிகி கைபத்துகு, இதா தாளத்து கைபத்துகு, ஒருவனுடைய கைபத்து நீண்டு விட்டால், ரொம்ப நாளாக ஒருத்தனை காணலைன்னா எப்படி சொல்லுவாங்களாம், தாரத்திபிகள் அன்கா, டைனோசர் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். எழுதுனப்பா. அப்போ என்ன செய்கிறாங்க, இல்லாத ஒன்றை முத்திரை வச்சப்பட்ட கல்பு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்திக்கிறதுங்கிறாங்க. எதுனாச்சு, ரெண்டாச்சா. மூணாவது விளங்குதப்பா, இது அல்லாஹ்வுடைய செயல்லாம் கிடையாது, காஃபிர்களுடைய செயல், ஷைத்தானுடைய செயல். ஹக்கீகத்துக்கு வர்றாங்க இப்போ. ஆனாலும் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்ததுனால தானே எல்லாமே நடக்குது. அதுவே அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு, நம்ம சொன்னதை சொல்கிறாங்க. மூணாவது நம்ம அப்படி தான் சொல்கிறோம், இவனுடைய செயலினால அல்லாஹ் முத்திரை வச்சுட்டாங்கிறோம். அதுக்கு வந்துட்டாங்க பாரு. உலகிட்டே வரும்போது நம்மள்கிட்டே வந்துடுவான், நம்ம சொல்கிற கருத்தையும் சொல்லுவான். விளங்குதா, ஹக்குன்னா ஒன்றா இருக்கும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 99 நாமங்களில் ஒரு நாமம் என்னது, ஹக்கு. ஹக்குன்னா உண்மை, உண்மைங்கிறது ஒன்றாக தான் இருக்கும், அது பலதாக இருக்காது. கிதுபுங்கிறது பலதாக இருக்கும். விளங்குதப்பா, வளர்றதுங்கிறது பல வகையான முறையில் வளரலாம். வளர்கிட்டே இருக்கும். மூணாவது எப்படி வளர்றான், நம்ம ஹக்கீகத்துக்கு வர்றான். விளங்குதா. அஸ்ஸாலிசு, மூணாவது, அன்னதாலிக்கு வில் ஹக்கீகத்தி, உண்மையிலேயே இது ஏப்பா இந்த முத்திரை வைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே கேள்வி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல். அவில் காபீர் எழுது காபீருடைய செயல் தான் முத்திரை வைக்கிறதுலாம். லாக்கின் லம்மா கான சுதூருகு அணுகு, அவனை தொடர்ந்த காபீரிடத்திலிருந்து ஷைத்தானிடத்திலிருந்து உண்டாகுது என்பது பிஹ்தாரிஹி தஆலா ஈயாகும், அவனுக்கு அதை அல்லாஹ் சக்தியை தந்ததுனாலயா இருக்கும். அல்லாஹ் செய்கிறது தர்றதுனால தானே முத்திரை வைக்க முடியுது. அப்போ ஷைத்தான் செஞ்சானோ அல்லாஹ் தான் அதுக்கு அவனுக்கு சக்தியை தர்றான். அப்படி தானேப்பா. பிஹ்தாரிஹி தஆலா ஈயாகு, அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் சக்தியை தருவது, அல்லது காபீருக்கு அல்லாஹ் சக்தியை தருவதை கொண்டு அவனை தொட்டது உண்டாகிவிட்ட போது உசினிதை இலைகி, அல்லாவின் பக்கமே அந்த ஹத்துமி என்பது இணைக்கப்பட்டுருச்சு. இஸ்னாதுல் ஃபிஇலில் முஸப்பிபி, காரணகர்த்தாவின் பக்கம் செயலை இணைக்கப்படுவதை போல இணைக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ் தானே ஹக்கீகி வாயிலே, உண்மையிலேயே செய்கிறது யார் தான், அல்லாஹ் தானே. விளங்குதா. காபீர் செஞ்சாலும் செய்தான் செஞ்சாலும் அவனுக்கு செய்கிற ஆற்றலையும் சக்தியும் தர்றது யார் தான், அதுவே அல்லாஹ் வச்சுட்டான்னு சொல்லப்படுது. ஹக்கீகத்தில் எப்படி தாங்க அர்த்தம் சொல்லி நம்மள்கிட்ட வந்துட்டாங்க. அர்ராபி, நான்காவது சொல்லுபா, அன்ன ஆராக்கவும், அவங்களுடைய அடிப்படைகள், அன்ன ஆராக்கம்னு கீழப்பட்டிருக்க உசூலகும் விளங்குதுப்பா, அந்த காஃபிர்களுடைய அடிப்படைகள், அஸ்திவாரங்கள், லம்மா ரசகத்துவில் குஃப்ரி, குஃப்ரியிலே ஊறி போய்விட்ட போது, குஃப்ரில் எப்பா அவங்களுடைய இயற்கைகள் குஃப்ரில் ஊறி போய்விட்ட போது, வஸ்தஹக்கமத்து, அது நல்ல உறுதியாகிவிட்ட போது, ஐசு ஒரு விதத்தில், லம் எபுக்க தரீக்குன் இலா தஹ்சீலி ஈமானியும், அவர்களுக்கு ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் வழியே தெரிபடாத அளவுக்கு, சிவல் இல்ஜாயி வல் கசிரி, வற்புறுத்துவது நிர்பந்திப்பதை தவிர, வற்புறுத்துவது சொல்லுபா, வற்புறுத்துவது நிர்பந்திப்பதை தவிர ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம்
வழி தெரிபடாத அளவுக்கு குஃப்ரிலே அவனுடைய இயற்கை ஊறி போய்விட்ட போது, நல்ல பதிந்து விட்ட போது, சும்மலம் யக்ஸிருகும் அவர்களை அவன் வற்புறுத்தாத போது, ஏன் இபுகான் அலா ஹர்தி தக்லீஃப் தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தெரிப்படுத்துவதற்காக. தம்பி, காபிர்லாம் ஊறி போயிட்டான்னா வரமாட்டான், வரனாலும் ஒரு வழி இருக்குதான். ரொம்ப அல்லாஹ் வற்புறுத்தினா வந்துடுவான், அல்லாஹ் நிர்பந்திச்சுட்டா வந்துடுவானா, காபிர் இஸ்லாத்துக்கு வந்துடுவானா. ஆனால் நிர்பந்திக்க மாட்டான். ஏன்னா தக்லீஃப்னாலே என்னப்பா அர்த்தம்? அவனா செய்யணும். முக்கல்லஃப்னால என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் தொழுவணும் கட்டளையிடப்பட்டிருக்கோம், நோன்பு வைக்கணும் ஜக்காத் கொடுக்கணும் கட்டளையிடப்பட்டிருக்கோம். அல்லாஹ் வற்புறுத்தவலாம் மாட்டான். ஏற்கனவே போயிருக்கோம்ல, அல்லாஹ் ஒரு சட்டம் போடுறான்னா சொல்லுவான், அவ்வளோதான். எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் ஓய்ச்சிட்டோம். விளங்குதா? அவ தக்லீஃபினுடைய நோக்கமே வற்புறுத்தாமல் இருக்கிறது. அவனா வரணும், அவன் சிந்திச்சு வரணும். ரைட்டா? இப்போ காபிர்கள்லாம் வர்றாங்கன்னா சிந்திச்சு வர்றாங்க. அல்லாஹ் வழியெல்லாம் காட்டுவான், வல்ல நினைச்சுவான், வழி காட்டுவான், சிந்திச்சு அவன் தான் வரணும். அவன் வற்புறுத்தினா வருவான், ஆனால் வற்புறுத்துறது இல்லை. ஏன்? தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தெரிப்படுத்தினதுனால். எழுதுனப்பா, சூப்பராக இருக்குது அந்த கருது. விளங்குதா? வற்புறுத்தினா வருவான், வற்புறுத்தினா வந்துடுவான். ஆனாலும் நினைச்சா சும்மலம் யக்ஸிருகும் அவர்களை வற்புறுத்தாத போது, ஏன் இபுகான் அலா ஹர்தி தக்லீஃப் தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தெரிப்படுத்தினால். தக்லீஃபினாலே என்ன இருக்குது? அவன் சுயமா இஃப்தியாரா செய்யணும் போட்டிருக்கா. விளங்குதப்பா? அவன் இஃப்தியாரா செய்யணும் என்ற தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீது தெரிப்படுத்தியதனால் அவர்களை வற்புறுத்தாத போது, அப்பரன் தரிக்கி வற்புறுத்தியதை விட்டதை தொட்டு வாசம் பெற்றிருக்கிறான். பில் ஹத்திமி, எதை கொண்டு? ஹத்துமை கொண்டு வாசம் பெற்றிருக்கான். வற்புறுத்தலைங்கிறத முத்திரை போட்டாங்கிறான், திரை போட்டாங்கிறான். ரைட்டப்பா? இதை விளங்குதா? இன்னஹூ வற்புறுத்ததை விட்டது, வற்புறுத்துவதை விடுவது, இன்னஹூ வற்புறுத்துவதை விடுவது சத்துன் ஈமானியும் அவனுடைய ஈமானை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் வற்புறுத்தலைங்கிறதுனால அவன் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறான். வற்புறுத்தாமல் இருக்கிறது அவனை தடுக்குது ஈமான் கொள்வதை விட்டோம். அதுதான் கத்துமு. ரைட்டப்பா? விளங்குதான்னு கேட்டேன். வற்புறுத்ததை விட்டது அவன் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறான். ஒஃபி இதில் இருக்கிறது இஷாரும் உணர்த்தல் இருக்கிறது. ஏவா, இதில் ஒரு உணர்த்தல் இருக்கு. எப்படி? அலா தராமி அம்ரிஹிம் ஃபில் கையி அடிச்சாட்டியத்திலே அவனுடைய காரியம் எல்லை மீறி விட்டது. ஒத்தனாகி இன்னிமாக்கி அலாலி வல் பகையி வழிகட்டிலேயும் அக்கிரமத்திலேயும் கண்மூடித்தனமாக அவங்க செல்வது எல்லை மீறி இருக்கிறது, அளவு கடந்து விட்டது என்பதின் மீது உணர்த்தல் இருக்கிறது. அக்கிரமத்திலையும் அழிச்சாட்டியது எல்லை மீறிட்டான். விளங்குதா? அக்கிரமத்தில் என்ன செஞ்சுட்டான்? அவன் காரியம் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. தராமீனா தபாதுன்னு போட்டிருக்கு பத்தியா, ரொம்ப எல்லை மீறி போயிட்டான்னு அர்த்தமா. இது 4வது விளக்கம். ஆக 4வது விளக்கம் என்ன? அவன்கிட்ட குஃபுர்லாம் ஊறி போயிடுச்சு. குஃபுர் அவனுக்கு, அவன் இயற்கையிலேயே குஃபுர் இணைஞ்சிருச்சு, அவனுக்கு ஊறி போயிடுச்சு. விளங்குதா? அவனை வற்புறுத்தினா வந்துடுவான் இஸ்லாத்துக்கு, ஆனாலும் வற்புறுத்த மாட்டேங்கிறான். காரணம் என்ன? விளங்குதான்னு கேட்டேன். தக்லீஃபினுடைய நோக்கமே இதை வற்புறுத்தக்கூடாதுங்கிறதுனால தான். அப்படி வற்புறுத்தாமல் இருந்ததை குஃபுரின் மீதே அல்லாஹ் முத்திரை வச்சுட்டான். முத்திரைன்னு இங்கே என்ன செய்யப்படுது சொல்லப்படுது, திரைன்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுதுங்கிறாங்க. விளங்கிருச்சா? 4வது விளக்கம். 5 அல்ஹாமிசூம் 5வது ஐயக்கூன இது இக்காயத்து ஹால். அவன் சொன்னதையே அவனுக்கு சொல்றது. ஏவா, அவன் சொல்றான், நீங்கள் கூப்பிடுவதை விட்டு நாங்கள் திரைக்குள்ளே இருக்கிறாங்க, உரைக்குள்ளே இருக்கிறாங்க, நாங்கள்லாம் வரமாட்டாங்கிறான். குலூபுனா ஃபி அக்கின்னத்திங்கிறான். அவன் சொன்னதையே அல்லாஹ் அவனுக்கு திருப்பிட்டான். விளங்குதப்பா? பாரு, அல் ஹாமிசு 5வது ஐயக்கூன ஹிக்காயத்தன், இது ஹிக்காயத்து ஆளா ஆகுதா இருக்கும். ஹிக்காயத்துனா அவன் சொன்னதையே எடுத்து சொல்றது. விளங்குதப்பா? ஏன்? லிமா காணத்தில் கஃபரத்து காவிர்கள் யகூலுன சொல்லக்கூடியவளாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால். லிமா காணத்தில் கஃபரத்து காவிர்கள், காவிர்கள் ஜிமு கஃபரத்து, லிமா காணத்தில் கஃபரத்து காவிர்கள் யகூலுன சொல்லக்கூடியவர்களாக ஆயிருந்தார்கள் என்ற காரணத்தினால். எப்படி? சில குலூபுனா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சொல்லுப்பா ஃபியா கிண்ணத்தின் திரைகளிலே இருக்கிறது. இம்மா ததுஉனா இலைஹி, எதன் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த ஒன்றில் எங்கே இருக்குது? திரைகளுக்குள்ளே இருக்கிறது.
அஃபி ஆதானினா எங்களுடைய செவிகளிலே வக்கருன் செவுட்டுத்தன்மை இருக்கிறது, மீன் பைனினா பைனக்க எங்களுக்கும் நபியே உங்களுக்கு மத்தியிலே ஹிஜாபுன்னு ஒரு தடுப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வதைப் போல எழுதுனப்பா காபிர்கள் விழுந்தப்பா சொல்லுகின்ற ஒன்றின் காரணத்தினால் இது ஹிக்காயத்தா ஆகுவதா இருக்கும். ஏன் ஹிக்காய் செய்யறான்? தக்குமன் வஸ்தீசான்பியும் அவர்களை இடித்துரைத்ததினாலையும் அவர்களை நக்கல் பண்ணினதுனாலையும், அவங்களை இடித்துரைத்ததினாலையும் சொல்லுப்பா அவங்கள இஸ்தீசா நக்கல் பண்ணதுனாலையும், நக்கல் பண்ணதா கிண்டல் பண்றது, தக்குமன் விளங்குதா, வஸ்தீசான்பியும் அவர்களை இடித்துரைத்ததினாலையும் அவர்களை நக்கல் பண்ணினதினாலையும் இக்காயத்தை செய்வதாக ஆகிவிட்டது. இக்காய் செய்வதாக நினைச்சிருச்சே. இந்த தக்குமன்கிறதையும் இஸ்தீசான்கிறதையும் எங்க ஒன்று ஜாயின் பண்ணணுமா? இக்காயத்தில் கூட ஜாயின் பண்ணுமா? கேட்டப்பா அவனுக்கு எடுத்து அவன் தானே சொல்றான் நாங்கள் திரைக்குள்ளே இருக்கிறோன்னு. கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வதை போல லம் யகுன் இல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகீன முன்ஃபிகீன அத்தா தஅத்தியமுல் பையினாங்கறான். வேதக்காரர்களிலிருந்தும் முஷ்ரிக்கீன்களிலிருந்தும் நிராகரிக்கிறவர்கள் அந்த நிராகரிப்பிலிருந்து நீங்கவில்லை அத்தா தஅத்தியமுல் பையினா விளக்கம் வருகிற வரை. ரசூல் வந்ததுக்கு பிறகு தான் நிராகரிச்சான். விளக்கமெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் நிராகரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு வந்ததுக்கு பிறகு தான் நிராகரிச்சான். பையினத்தெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் நிராகரிச்சாங்கிறான் அல்லாஹ். விளங்குதப்பா? நல்லா தெரியும் உங்க இறுதி நபின்றது. ரைட்டா? தெரிஞ்சுக்கிட்டே தான் வரமாட்டேங்கிறான். எங்களுடைய திரை இருக்குது, உரை இருக்குது, எங்களுக்கு கல்பு காதில் செவுட்டுத்தன்மை இருக்குங்கிறான். ரைட்டா? அவன் சொன்னதையே அவனுக்கு சொல்லிட்டான்ல. தெரிஞ்சனப்பா அவன் விளக்கமெல்லாம் வந்ததுக்கு பிறகு ரசூல் நல்ல தெரிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன செய்யறான்? நிராகரிக்கிறான். கேளு. அஸ்ஸாதிஸ் 6வது 7 விளக்கம்லாம் 7 உளர்றான். அஸ்ஸாதிஸ் 6வது அன்னதாலிக்க இந்த முத்திரை போடுறது திரை போடுறதுலாம் கியாமத்து நாள்லையா? எப்பமா? கியாமத் நாளில் நடக்குமா? அவங்களே சொல்றான். அன்னதாலிக்க அஸ்ஸாதிஸ் 6வது விளக்கம் 6வது இல்திராபு அன்னதாலிக்க இதுவில் ஆகிரத்தில் நடக்கும். சரி, ஆகிரத்துலன்னா எகத்தி முன்ன சொல்லணும், கத்தமேனு ஆவியான பேர் வருத நடக்கிறது உறுதிங்கிறதுனால எல்லாம் அப்படி சொல்றான். இன்னமா அக்பர் அனுவதை தொட்டுமில் மாதியை கொண்டு வாசம் பெற்றிருப்பது கியாமலான்னா எகத்தி முல்லா வரணும். கத்தமேன் வருதேன்னா மாதியை கொண்டு வாசம் பெற்றிருப்பதெல்லாம் தக்குக்கிஹி அது உறுதிங்கிறதுனாலையும் அது நிகழ்வது கட்டாயம் என்ற காரணத்தினாலுமா இருக்கும். நடக்கிறது கட்டாயங்கிறதுனால மாதியை போட்டான். அத்தாமுருல்லா மாதிரி ஏத்தி அமுருல்லான்னு சொல்லலையா? அத்தாமுருல்லாங்க கியாமனால் வரும் வந்து விட்டதுங்கிறான். சரி, கியாம நாளில் தான் அந்த முத்திரை நடக்குங்கிறது குரான்லேயே ஆயத்து இருக்கு. எதுக்குமே ஆயத்து கொண்டு வந்துடுவான். வேஷியது கவுலுஹு தஆலா இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியே சாட்சி பெறுது. வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி கியாம நாளிலே அந்த காஃபிர்களை எழுப்புவோம். அலா உஜூஹிஹிம் உடைய முகங்கள் மீது எழுப்புவோம். உம்யன் குருடர்களாக இருக்கின்ற நிலைமையிலையும் புக்குமன் ஊமையர்களாக இருக்கின்ற நிலைமையிலையும் சும்மன் செவிட் யௌமல் கியாமா கியாம நாளில் அவர்களை நாம் எழுப்புவோம். அலா உஜூஹி முகங்கள் மீது எழுப்புவோம். இப்படி குருடர்களாக இருக்கின்ற நிலைமையிலே ஊமையர்களாக இருக்கின்ற நிலைமையிலே செவிடர்களாக இருக்கிற நிலைமையிலே எழுப்புவோம். இல்லை உம்மு புக்குமு சும்முலாம் சிவ வாயில் பன்மை அமா அமையானி உம்யுன் அம்யாவு அம்யாவானி உம்யுன் அபுக்கமு அபுக்கமானி புக்குமுன் பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன் அசம்மு சம்மானி சும்முன் சம்மாவு சம்மாவானி சும்முன். நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற பேர்கள் எல்லாம் இசு வாயில் ஃபெயலு என்ற வசனில் வரும். இதாயத்தில் வருது. இதை பல தடவை சொல்லியாச்சு. சரி, அப்போ கியாமனால் நடக்கக்கூடியது இங்கே சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆயத்தை கொண்டு வந்துடுவான். அஸ்ஸாபி 7வது விளக்கம் அல்லாஹு அக்பர் அன்னல் முராத பில் ஹத்துமே. இங்கே ஹத்தும் என்பதை கொண்டு நோக்கம், முத்திரையிடுவது என்பதை கொண்டு நோக்கம் வசமு குலூபிஹிம் அவங்களுடைய கல்விகளில் அடையாளம் இடுவதா இருக்கும். சிமத்தின் பா எப்படி பாருங்க, சிமத்தின் தே என்னவோ மாதிரி இருக்க புள்ளி இல்லையா? அலாமத்தின் கீழே போட்டிருக்கு பாரு, இருக்கா? இங்கே ஹத்தும் என்பதை கொண்டு நோக்கம் வசமு குலூபியுடைய உள்ளங்களிலே அடையாளம் இடுவதா இருக்கும். சிமத்தின் ஒரு அடையாளத்தை கொண்டு அடையாளம் இடுவதா இருக்கும். சரிவோ இந்த அடையாளங்களை விளங்கிக் கொள்வார்கள் மலாய்க்கத்து மலக்குகள் நினைச்சு இங்கிடுவாங்களே விளங்கிக்கிடுவாங்களே. அப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்டு அடையாளம் இடுவது. இப்போ நம்மளை பார்த்தாலே ஓதுற பிள்ளைன்னு பார்த்தோன்னே தெரியுது அடையாளம் இருக்குது. ஆலிமிசாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல.
அது எழுதிலாம் ஒட்டி இருக்காது, பார்த்தோடனே ஓதுறப்படின்னு தெரிஞ்சிடும், ஆலிம்சான்னு தெரியும். அப்போ ஒரு அடையாளம் போடுறது, தாரிவுகள் மலாய்க்கத்து இந்த அடையாளத்தை மலக்குகள் விளங்குவார்களே, விளங்கி இபுகை தூணகும் அவர்களை கோவப்படுவார்களே, நஃபர் ஊன அணுகும் அவர்களை வெறுப்பார்களே, அப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்வதாக இருக்கும், அடையாளம் இடுவதாக இருக்கும். அடையாளம் இடுவதைத்தான் கத்து முறை என்ன செய்யிருக்கான், அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிறாங்க. விளங்குதுப்பா? ஆக இப்படி பல வகையான 7 வகையான தவில் செய்கிறாங்க. நம்ம ஹக்கீகத்து பாயிலிட்டோம், அவங்க இப்படி 7 வகையான முறையில் சொல்கிறாங்க. வலா ஹாதல் மின்ஹாஜி, இந்த போங்கின் மீதா இருக்கும், கலாமுனாவ கலாமுகும், சுன்னத்துல் ஜமாத்தான நம்முடைய பேச்சும் முஅத்தஸிலாவுடைய பேச்சும் இந்த போங்கின் மீதா இருக்கும். ஃபீமா யுதாஃபி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதும் இணைக்கப்படக்கூடியதிலே, மின் தபை முத்திரையிலிருந்தும் இதழாலின் வழிகெடுப்பதிலிருந்தும் நஹ்விஹிமா இது போன்றதில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதும் இணைக்கப்படக்கூடியதிலே நம்முடைய பேச்சும் முஅத்தஸிலாவுடைய பேச்சும் இந்த போங்கின் மீதா இருக்கும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.